வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 BS4 வண்டி. அதில் வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஒரிஜினல் சுவிட்ச் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து சுவிட்ச் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதாவது BS3 உடைய ஹெட்லைட் ஆன் ஆஃப் இருக்கிற அந்த சுவிட்ச் கிட்ட வாங்கி வந்திருக்காரு. அதை நம்ம இந்த வண்டியோட ஒயரிங்கோட மேட்ச் பண்ணி ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 BS4 வண்டியில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் எப்படி மாட்டுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த 350 தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா BS4 வண்டி, இது ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது. இப்போ கஸ்டமர் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வரா மாதிரி BS3 உடைய சுவிட்ச் வாங்கி வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ரேட் ஒரு 276 ரூபா தான் வருது. ஒரிஜினல் சுவிட்சு கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் வருது. ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டூமை கழட்டி எடுத்துருவோம். இந்த கிளாசிக் 350 டூமை கழட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கழட்டினா போதும். நம்ம வந்து ஹெட்லைட் டூம் தனியாக வந்துடும். ஒரு ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணால் போதும், கரெக்டாக கூட தேவையில்லை. சும்மா லைட்டாக லூஸ் பண்ணிட்டு டூமை வெளியே எடுத்துடலாம். இங்கே ஒரு கீழே ஒரு ஸ்டெப்பில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெப்போட அழகாக இப்படி வெளியே எடுத்துனா டூம் வெளில வந்துடும். அடுத்து நம்ம ஹெட்லைட் போகிற அந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். பார்க்கிங் பல்பையும் பிடிங்கி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ டூமை தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுவிட்ச் கிட்ட கழட்டிடுவோம். வண்டியில் இருக்கிற பழைய சுவிட்ச் கிட்ட கழட்டி எடுத்துடலாம். ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ரெண்டு ஸ்க்ரூ தான் வரும். அது 2 ஸ்க்ரூ லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துனா வந்துடும். 2 ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு ஸ்டெப்பில் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் இந்த ஹோல்ஸ்குள்ளே அதை பிடிங்கி எடுத்துனா வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆக்சிலேட்டர் கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை கழட்டி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேபிளை கழட்டணும். அது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துடணும். இந்த கிளாம்போட லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்தோன்னா கேபிள் தனியாக வெளில வந்துடும். அவ்வளோதான். இப்போ கேபிளை பிடிங்கி எடுத்துடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கு, வேறு எதுவும் இல்லை, வந்துடுச்சு. இப்போ சுவிட்சை வந்து நம்ம கேபிள் டேக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சுவிட்சை கழட்டிடுவோம். பழைய சுவிட்சை கழட்டி எடுத்துடலாம். நம்ம கேபிள் டேக் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துடுவோம். இப்போ இந்த சுவிட்சை வந்து சாக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட் கழட்டணும் பார்த்தீங்களா, அது உள்ளார தான் சாக்கெட் வரும். இது உள்ளார ஒரு சின்ன கேபிள் டேக் இருக்குது, அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். அந்த சுவிட்சோட சாக்கெட் இது தான். இது மொத்தம் வந்து 9 பின் சாக்கெட்டு. அதில் வந்து 4 பின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 4 பின் எதுன்னு பார்த்தீங்கன்னா கில் சுவிட்சு, இன்புட் அவுட்புட்டு, செல்ஃபு இன்புட் அவுட்புட், அவ்வளோதான். இந்த 4 ஒயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த 9 சாக்கெட்டில் 4 சாக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துருக்க சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அதே 9 சாக்கெட் தான். அதை 8 சாக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 8 லைன் நம்ம வந்து இப்போ அடிஷ்னலாக ஒரு 4 லைன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 4 லைன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பழைய சுவிட்ச் கிட்ட கழட்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, புது சுவிட்ச் கிட்ட அதில் அப்படியே ப்ளகின் பண்ணுங்கள். ப்ளகின் பண்ணி கில் சுவிட்சு, செல் சுவிட்ச்லாம் கரெக்டாக வேலை செய்யும். ப்ளகின் பண்ணிட்டு நம்ம லைன் மட்டும் அதை செக் பண்ணிட்டு கரெக்டாக வேலை செய்யணும் செக் பண்ணிட்டு லைன் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ புது சுவிட்சில் கில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு சாவி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு செல்ஃப் போட்டால் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, பைக் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது. புது சுவிட்ச் வந்து செல்ஃபும் கில் சுவிட்சும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆஃபில் இருக்கும்போது செல்ஃப் எடுக்கல, கரெக்டாக இருக்குது. கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் செல்ஃப் எடுக்குது. இப்போ நம்ம இது வந்து வேறு எந்த ஒயரிங்கை மாற்றம் பண்ண தேவையில்ல. நம்ம அந்த 4 ஒயர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. நம்ம அடிஷ்னலாக பண்ண வேண்டியது ஹெட்லைட்டுக்கு இன்புட் கொடுத்து அதை பார்க்கிங்க்கும் ரெண்டாவது ஹெட்லைட்டுக்கும் அவுட்புட் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கு வந்து நம்ம இங்கே அடிஷ்னலாக ஒரு 4 ஒயர் மட்டும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் 4 ஒயர் நம்ம கம்மியாக இருக்கிறதால 4 ஒயர் நம்ம வந்து பழைய சாக்கெட்லேருந்து ஒன்றில் அந்த ஒயர் மட்டும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு பழைய சாக்கெட் எடுத்து இதுலேருந்து நம்ம ஒயரை கழட்டி இந்த சாக்கெட்டோட மேட்ச் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இது அடிஷ்னல் 4 ஒயர் தேவைப்படுது. அதனால் அந்த 4 ஒயர் வந்து நம்ம ஏற்கனவே கழட்டுற மாதிரி கனெக்டர் வச்சு கழட்டி எடுத்துடலாம். நம்ம 4 ஒயரை வந்து லூஸ் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு தேவையான அளவுக்கு 4 ஒயர் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 4 ஒயர் நம்ம அது கூட மேட்ச் பண்ணணும். இந்த சாக்கெட் கூட மேட்ச் பண்ணிட்டு நம்ம இன்புட் அவுட்புட் கொடுத்து வெளியே எடுத்துடலாம். அந்த நம்ம கழட்டின சாக்கெட்டை இந்த சுவிட்சும் கூட மேட்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அதில் மேட்ச் பண்ணிடலாம். இந்த லாக்கை தான் ரிலீஸ் பண்ணி விட்டு இந்த சுவிட்சு கூட இந்த சாக்கெட் கூட மேட்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரிஜினல் சாக்கெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஒயர் எதுவும் மேக்ஸிமம் கட் பண்ணாமல் ஒரிஜினலாக எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிட்டுருக்கோம். சில பேர் கட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. இதுக்கு சாக்கெட்லாம் போட்டு நம்ம அழகாக ஒரிஜினலாக பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதான். இப்போ 4 ஒயர் நம்ம சாக்கெட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்புட் அவுட்புட் லைன் மட்டும் கொடுத்து அதை நம்ம மாற்ற போகிறோம்.
இந்த சாக்கெட்டை ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 ஒயருக்கு தேவையான அந்த 4 ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுத்து அவுட்புட்டாக வெளியே எடுக்கணும். அதாவது ஒரு இன்புட் கொடுத்து அந்த ஒரு இன்புட்லேருந்து ஒரு பார்க்கிங் லைட்டுக்கான அவுட்புட்டு, அடுத்த ஸ்டெப் ஆன் பண்ணும்போது சுவிட்ச் ரெண்டாவது ஸ்டெப் ஆன் பண்ணும்போது ஹெட்லைட்டுக்கான அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இன்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவிட்ச் வந்து ஐபீம் லோ பீமுக்கு போகுது பார்த்தீங்களா, அதோட சாக்கெட் இதுதான் இது. இதில் ஐபீம் லோ பீமுக்கு போகக்கூடிய இன்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசி லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் எல்லோவில் ரெட் கலர் கோடு போட்ட லைன் தான் இன்புட் லைனு. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் வந்து நமக்கு டிசி லைன் உள்ளே வரும். அதாவது ஹெட்லைட் ஐபீம் லோ பீமுக்கு போடைய சுவிட்சு அந்த லைன் உள்ளே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஐபீம் லோ பீம் சுவிட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைனான அந்த எல்லோ கலர் லைனை கட் பண்ணி அதை நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து திரும்ப இன்னொரு லைன் எடுத்துகிட்டு வந்து ஐபீம் லோ பீமில் கனெக்ட் பண்ணோம். அது என்ன பண்ணோம், இந்த ஒரே ஒரு ஒயர் மட்டும் கட் பண்ணால் போதும். இந்த எல்லோ கலர் ஒயரை மட்டும் பாதியாக கட் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு அங்கேருந்து அவுட்புட்டாக வெளில எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம அந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணிட்டோம், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அதை இன்சுலேட்டரை சீவிட்டு அந்த ஒயரை நம்ம என்ன பண்ணோன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகக்கூடிய ஒயரோட ஜாயின் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அந்த எல்லோ கலர் இன்புட் லைனு. அந்த இன்புட் லைனோட ஒரு துண்டு ஒயரை ஜாயின் பண்ணி அதை வந்து நம்ம ஹெட்லைட் சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஒரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இன்புட் கொடுக்கணும். இந்த சுவிட்ச் வந்து வித்தியாசமாக வேலை செய்யும். மற்ற வண்டியில் வந்து ஒரு இன்புட் கொடுத்தாலே அது பார்க்கிங்க்கும் ஐபீம்லோ ஹெட்லைட்டுக்கும் தனித்தனியாக லைன் வந்துடும். இதில் அப்படி கிடையாது. நம்ம பார்க்கிங்க்கு ஒரு இன்புட் கொடுக்கணும், ஹெட்லைட்டுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். 2 இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிடலாம். இதை ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய அந்த ஆன் ஆஃபுக்கு மட்டும் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். பார்க்கிங்கில் இதை கொடுத்தா நமக்கு பார்க்கிங் லைட் வேலை செய்யாது. நம்ம ஹெட்லைட் மட்டும்தான் அதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை ஆன் பண்ணோன்னா ஹெட்லைட் மட்டும் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகே, இது துண்டை கட் பண்ணி ஹெட்லைட்டு கொடுத்துருவோம். இப்போ நம்ம புது சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவில் ரெட் கலர் கோடு தான் வந்து ஹெட்லைட்டுக்கான இன்புட் அவுட்புட்டு. எல்லோவில் ரெட் கலர் கோடு, அந்த ஒயர் கூட நம்ம இதை ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ நான் ரெட்டில் எல்லோ கலர் கோடு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கில் ஒயிட் கலர் கோடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுவும் கூட நம்ம இந்த ஒயரை ஜாயின் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஹெட்லைட் மட்டும் ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இது அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பழையபடி அந்த எல்லோ கலர் ஒயரை கட்டணும் பார்த்தீங்களா, அதுவும் கூட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் தான் ஹெட்லைட்டுக்கு ஐபீம் லோ பீம் சுவிட்சுக்கு வந்து லைன் போகும். இல்லைனா ஐபீம் லோ பீம் சுவிட்சுக்கு லைன் போகாது, ஹெட்லைட் ஆன் ஆகாது. இப்போ நம்ம ஹெட்லைட் சுவிட்சுக்கு இன்புட் லைன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணால் பார்க்கிங் லைட் வந்து கண்ட்ரோல் ஆகாது. இதில் இப்போ அவுட்புட் ஒயரில் எதுலேயுமே வந்து லைன் வராது. ஏன்னா பார்க்கிங் லைட் ஒயருக்கு வந்து இந்த லைன் போகாது. அடுத்த ஸ்டெப் ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஒயரில் லைன் வரும். ரெண்டாவது ஸ்டெப் ஆன் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ரெண்டாவது ஸ்டெப் ஆன் பண்ணால் லைன் வரும். ஃபஸ்ட் ஸ்டெப் ஆன் பண்ணுறான் ஆஃப் ஆகிடும். இது வந்து ஹெட்லைட்டுக்கு மட்டும் போகக்கூடிய அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கரெக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயரை ஃபஸ்ட்டு அதுவும் கூட ஜாயின் பண்ணிடணும். இதுவும் கூட ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்போ ஹெட்லைட் நமக்கு சுவிட்ச் மூலமாக போய்ட்டு ஐபீம் லோ பீமுக்கு லைன் போகும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணால் லைன் வருது இல்லை, அந்த ஒயர் கூட இன்னொரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணி அதை சுவிட்சுக்கு இன்புட்டில் அவுட்புட்டாக கொடுத்துரும். ஐபீம் சுவிட்சுக்கு கொடுத்துட்டா என்ன ஆகும்னா நம்ம ஹெட்லைட்டை வந்து சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் பார்க்கிங் லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பார்க்கிங் லைட் லைன் தனியாக போகுது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 15 ounce ஃபியூஸ் மூலமாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக லைன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது மீட்டருக்கு தனியாக லைனு, பார்க்கிங் பல்புக்கு தனியாக லைனு, ஹெட்லைட்டுக்கு தனியாக லைனு, ஐபீம் லோ பீமுக்கு தனியாக லைனு, எல்லாத்துக்குமே தனித்தனியாக லைன் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரையும் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒயரை வந்து நம்ம சுவிட்சிலேருந்து கட்டின அந்த எல்லோ கலர் லைனோட ஐபீம் லோ பீம் போர்டு சுவிட்சோட ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் மட்டும் நமக்கு வந்து சுவிட்ச் மூலமாக வரும். நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஹெட்லைட் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்க்கிங், அது நம்ம லைன் தரல இன்னும். ரெண்டாவது ஸ்டெப்பில் ஹெட்லைட் ஆன் ஆகும். ஐபீம் லோ பீம் வேலை செய்யும். ஹெட்லைட் வந்து ஆஃப் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், ஆன் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஹெட்லைட் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கிங்கை கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்லைட்டுக்கு சுவிட்ச் செட் பண்ணிட்டோம். ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது சுவிட்ச் வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கிங் பல்பு, இந்த மேலே இருக்கிற 2 கண் லைட்டு, மீட்டர் லைட்டு, இது 3த்துக்கும் ஒரு சுவிட்சை செட் பண்ணணும். அதாவது பார்க்கிங் ஹெட்லைட்டில் வந்து ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணால் இது 3மே ஆன் ஆகணும். அந்த ஸ்டெப் ஆஃப் பண்ணால் 3மே ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணணும்.
இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ஒயர் தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் எல்லோவில் க்ரே கலர் ஒயர். இந்த ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண் லைட்டுக்கும் போகுது, மீட்ரு பல்புக்கும் போகுது. இந்த 4 ஒயர், அதாவது 2 கண் லைட்டு, ஒரு மீட்ரு லைட்டு, ஒரு பார்க்கிங் லைட்டு, இது 4த்துக்கும் தனித்தனியாக 4 ஒயராக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நம்ம ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயரிங் கிட்டில் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அந்த 4 லைட்டுக்கும் தேவையான 4 ஒயரும் தனித்தனியாக வருது. 4 ஒரே லைன் தான், ஒன்றா வந்து 4ஆக பிரிஞ்சு போகுது. இது 4த்தையும் நம்ம கட் பண்ணி ஒரே ஒயராக ஜாயின் பண்ணி ஹெட்லைட் சுவிட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். நம்ம 4மே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அதான் பண்ண போகிறோம். நம்ம இந்த 4 ஒயரையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணால் மீட்டர் லைட் எரியாது, கண் லைட் எரியாது, பார்க்கிங் லைட்டும் எரியாது. 4மே கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 ஒயரையும் ஒரே ஒயராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஒயரையும் சீவிட்டு ஒரு ஒயராக ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க 4 ஒயரையும் ஒரு ஒயராக ஜாயின் பண்ணிடுறேன். எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஒயராக மாற்றிடணும். ஒரு சுவிட்ச் மூலமாக லைன் போகிற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 4 ஒயரையும் ஒரு ஒயராக ஜாயின் பண்ணுறோம். ஒரே ஒயராக மாற்றி அதை சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி அவுட்புட்டோட ஒயர்லேயும் அந்த 4 ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு அவுட்புட்டாக எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பார்க்கிங் லைட்டு, டைல் லேம்ப், அதாவது மீட்டர் லைட்டு, கண் லைட்டு 3த்துக்கும் தேவையான அவுட்புட் எடுத்துட்டோம். இந்த 2 ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்ச் மூலமாக எடுத்துகிட்டு வரப்போம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒயரை இந்த சுவிட்சில் என்ன கலர் ஒயர் கூட ஜாயின் பண்ணோன்னா ஒரு 18 ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 18 ஸ்லீவ் போட்டு இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டில் ஒயிட் கலர் கோடு போட்டுருக்குல்ல, அதுதான் வந்து பார்க்கிங் லைட்டுக்கான இன்புட் லைன். அது கூட இதை ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டா இப்போ அந்த 4 ஒயரும் தனித்தனியாக போயிட்டு இந்த 4 ஒயரும் இப்போ சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் ஆகிட்டு போக ஆரம்பிச்சிடும். போதும். 18 ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அதை அவ்வளோதான். இப்போ அது 4த்துக்கும் தேவையான அவுட்புட்டை இந்த ஒயர் நம்ம எடுத்துகிட்டு வரீங்களா, இது கூட ஒரு 18 ஸ்லீவ் போட்டு இந்த ஒயர், அதாவது இந்த கிரே கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்க்கிங் லைட்டுக்கான அவுட்புட் லைன். அதுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம அவுட்புட் லைனையும் அந்த கிரே கலர் ஒயர் கூட இதை ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டு, பார்க்கிங் லைட்டு, மீட்டர் லைட்டு, கண் லைட்டு 4த்தையுமே வந்து சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நான் எப்படி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைன்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ண உடனே இந்த பார்க்கிங் லேம்பு, சின்ன லேம்பு, 2 கண் லேம்பு, மீட்டர் லேம்பு எல்லாமே எரியும். ஆனால் இப்போ சாவி ஆன் பண்ணிட்டோம், ஆனால் எரியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ண உடனே அது எல்லாமே எரியும். மாதிரி பார்க்கிங் லேம்பு, 2 கண் லேம்பு எரியும், மேலே மீட்டர் லேம்பு எரியும். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணால் எரியும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹெட்லைட்டு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹெட்லைட் போடுறேன். ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே எரியும். பாசிங்கு இண்டிபெண்ட்டாக தனியாக எரியும். அது இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்ல, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு ஒரிஜினல் சுவிட்ச் மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியிருக்கோம். டைல் லேம்ப் மட்டும் ஆஃப் பண்ண முடியாது, டேஞ்சர் லேம்ப் பின்னாடி. ஏன்னா அது வந்து தனியாக ஒரு 5 amps பீஸ் வச்சு தனியாக லைன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதையும் ஆஃப் பண்ணோன்னா அது பேக்கில் போய்ட்டு இன்னொரு வேறு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய வேலை வாங்க இன்னும். இது வரைக்கும் கட் பண்ணாலே போதும். டேஞ்சர் லைட் இது நல்லது தான், சேஃப்டி தான் நமக்கு அது. இப்போ நம்ம சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு டூமை ஃபிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். செக் பண்ணிக்கலாம் கடைசியாக. சாவி ஆன் பண்ணிட்டு இண்டிகேட்ரு ஹார்ன்லாம் அடிக்குது. ஹெட்லைட் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆன் பண்ணால் பார்க்கிங் லைட்டு, ஃப்ரண்ட்டில் கண் லைட்டு, இந்த சின்ன பார்க்கிங் லைட் எல்லாமே எரியுது. அடுத்த ஸ்டெப் ஆன் பண்ணும்போது ஹெட்லைட் ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே எரியுது. பக்காவாக வேலை செய்யுது. எல்லாமே ஒரிஜினல் எப்படி வருமோ அதே மாதிரி வேலை செய்யுது. வண்டி ஸ்டார்டிங் அதே மாதிரி கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் செல்ஃப் எடுக்குது. கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது. கில் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது செல்ஃப் எடுக்கல. பக்கா ஒயரிங் பக்காவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.